சுற்றுலாத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக சேலம் சென்றுள்ள அமைச்சர் ராஜேந்திரனுக்கு திமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். இந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் வழங்க கேட்போம். தமிழ்ச்செல்வன் வணக்கம். இந்த நிகழ்வு தொடர்பான முழு விவரங்கள். சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருந்து வரும் ராஜேந்திரன் தற்பொழுது அந்த தமிழக அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளார். குறிப்பாக சுற்றுலாத்துறை அமைச்சராக பதவியேற்ற பிறகு சேலம் மாவட்டத்திற்கு முதல் முறையாக வருகை தந்த சுற்றுலாத்துறை அமைச்சருக்கு பிரம்மாண்டமான முறையில் திமுக சேலம் மாவட்ட நிர்வாகிகள் சார்பாக பிரம்மாண்டமான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக ரயில் மூலமாக வருகை தந்த இன்றைய தினம் வருகை தந்த நிலையில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரனுக்கு பிரம்மாண்டமான முறையில் வரவேற்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ரயில் நிலையம் முழுவதுமே ஆயிரக்கணக்கான கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் குவிந்திருப்பதால் தற்பொழுது காவல்துறையினர் பாதுகாப்பு அதிகாரிகள் போடப்பட்டிருக்கு. குறிப்பாக ரயில் நிலையத்தின் அருகேவே மேடை அமைக்கப்பட்டு அங்கு பிரம்மாண்டமான முறையில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் சால்வை வழங்கியும் மலர்கொத்துகள் வழங்கியும் வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள். இது மட்டும் இல்லாமல் மயிலாட்டம், ஒயிலாட்டம் மற்றும் கிராமிய கலைஞர்கள் மூலமாக பிரம்மாண்டமான முறையில் நடனம் ஆடி அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. இதைத் தொடர்ந்து சேலம் நகர பகுதியில் உள்ள பெரியார் சிலை மற்றும் அதைத் தொடர்ந்து அண்ணா சிலை, இது தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் வீரபாண்டிய ஆறுமுகம் அவருடைய உருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த இருக்கிறார். இந்த நிலையில் சேலம் ஜங்ஷன் பகுதி முழுவதுமே தொண்டர்கள் அதிகம் குவிக்கப்பட்டுள்ளதால் தற்பொழுது போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. சேலம் ஜங்ஷன் சாலையிலிருந்து 5 ரோடு மற்றும் 4 ரோடு செல்லும் சாலைகள் முழுவதும் வாகனங்கள் மாற்றுப்பாதையில் அனுப்பப்பட்டு வருகிறது. இது மட்டும் இல்லாமல் தற்பொழுது காவல்துறையினர் இந்த கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. தொடர்கள் இந்த பகுதியிலிருந்து பத்திரமாக செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. இதைத் தொடர்ந்து சுற்றுலாத்துறை அமைச்சர் இன்றைய தினம் சேலம் ஏற்காடு பகுதியில் உள்ள சுற்றுலாத்தலத்தையும் அதே போன்று சேலம் அண்ணா பூங்கா சுற்றுலாத்தலத்தையும் பார்வையிட்டு அதற்கான முன்னேற்பாடு பணிகள் மற்றும் வளர்ச்சி திட்டங்கள் குறித்தும் ஆய்வு செய்ய இருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி தமிழ்ச்செல்வன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.